சீமானுக்கு வந்து ஒரு ஸ்டெடியா ஒரு புத்தி இல்ல. ஃபர்ஸ்ட் பிகினிங்ல என்ன சொன்னா, நான் வந்து ஒரு கிறிஸ்டியன், அதுக்கப்புறம் முருகன் என்னோட தாத்தா. அவங்களுக்கு வந்து ஒரு பேலன்ஸ் கிடையாது. அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க மக்கள் எல்லாம் ஒரு முட்டாள். பெரியார் வந்து செத்துட்டு போயாச்சு. அப்ப நீ தப்பா பேசுனா பெரியார பேசு, அண்ணாவை பேசு, கலைஞரை பேசு, எல்லாத்தையும் பேசு. நீ ஒரு நேரம் பேசி போட்டு அதுக்கப்புறம் நீ வந்துட்டு மன்னிப்பு வேற கேட்கு. நீ பேசிட்டேன்னா பேசிட்டேன்னு சொல்லு. அதுக்கு எதுக்கு மன்னிப்பு கேட்குற? அப்ப நீ ஆம்பளையே கிடையாது, நீ ஒரு பொட்ட பையன். இந்த பெரியார் இந்த திராவிட சொல்றவங்கலாம் வந்துட்டு சாமிக்கு மாலை போடக்கூடாது, சிலை கும்பிடக்கூடாது சொல்றாங்க. அப்போ எப்படி பெரியார் சிலைக்கு போய் மாலை போடுறீங்க? அப்போ வந்து நீங்க வந்து பச்சை வந்தீங்களா? சீமானுக்கு என்ன இங்க திமிரு? எங்கேருந்து இந்த திமிரு வந்துச்சு? ஏன்னா பிஜேபி பின்பலம் இருக்கிறதால தான் இந்த சீமான் இவ்வளவும் பேசிட்டு இருக்கு. மக்களுக்காக என்ன செய்கிறாங்களே, என்ன மக்கள் போய் உங்களை சந்திக்க முடியும்? அதை முதல் சொல்லுங்க. நீங்கள் யாருன்னா ஒருத்தர் போய் சீமானை போய் மீட் பண்ண முடியுமா? இல்லாட்டி ஒரு உதயநிதியை மீட் பண்ண முடியுமா? இல்லாட்டி ஒரு ஸ்டாலின் முதல்ல ஆட்சிக்கு வந்த உடனே மட்டும் பெருசாக யாரோ கார் நிறுத்தா பொம்பளைக்கு நிறுத்தினா இப்படி எப்படியே ஒரு 4 நாள் ட்ராமா போட்டார். சீமானுக்கும் பெரியாருக்குமான பெரிய மோதல் போயிட்டு இருக்குல்ல மேம், அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஃபர்ஸ்ட் வந்து இந்த பெரியார் இது வந்து இண்டிவிஜுவல். இது நானுமே ஒரு பெரியார் சப்போர்ட்டர் ப்ளஸ் நாட் சப்போர்ட்டர். ஏன்னா எது ஒருத்தரில் நல்லா இருக்குதோ அதை நம்ம எடுத்துக்கலாம். எது வந்துட்டு சரியில்லையோ நம்ம வந்து அதை பற்றி பெருமை பீத்துறது கிடையாது. இப்போ வந்து இந்த பெரியார் இந்த திராவிட சொல்கிறவங்கெல்லாம் வந்துட்டு சாமிக்கு மாலை போடக்கூடாது, சிலை கும்பிடக்கூடாது சொல்கிறாங்க. அப்போ எப்படி பெரியார் சிலைக்கு போய் மாலை போடுறீங்க? அப்போ வந்து நீங்கள் வந்து பச்சை வந்தீங்களா? நீங்கள் வந்து ஒரு பக்கம் இப்படி சொல்லும் போது நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், தப்பே கிடையாது. அதே மாதிரி பெரியார் வந்து அவரோட காலத்துக்கு பெண்கள் பற்றினா அவர் வந்து கொஞ்சம் முற்போக்காக இருந்தார். அவர் சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணார். அது வந்துட்டு எந்த ஒரு சுச்சுவேஷனில் பண்ணாரோ நம்ம யாருக்குமே தெரியாது. ஏன்னா இது வந்து ஒன்லி இப்போ வருது, அதை நம்ம படிக்கிறோம். அப்போ வந்து இதே திமுகவில் இருந்த தலைவர்கள் அண்ணாதுரை, கருணாநிதி எல்லாமே ஒரு திராவிட மூமெண்ட்லேருந்து வந்தவங்க தான். எதுக்காக வெளியே வந்தாங்க? பெரியார் வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டாரு, ஒரு சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டாரு, அதை எதிர்த்து தான் வந்தாங்க. அப்போ இன்னைக்கு வந்து இவங்க வந்து பெரியார் பற்றி பேசுறது வந்து சுயநலம் ப்ளஸ் வந்துட்டு இதுங்களுக்கு மூளையில் அறிவில்லைன்னு சொல்லி தான் அர்த்தம். இப்போ வந்துட்டு பெரியார் இதே சீமான் கடை இந்த பெரியாரை பற்றி ஒரு சில காணொலி வந்துட்டு அவரை பற்றி பெருமையாக பேசியிருக்குது. அப்போ வந்துட்டு சீமானுக்கு வந்து ஒரு ஸ்டெடியாக ஒரு இது இல்லை, புத்தி இல்லை. வந்துட்டு ஒரு நேரம் ஃபர்ஸ்ட் பிகினிங்கில் என்ன சொன்னால், நான் வந்து ஒரு கிறிஸ்டியன், அதுக்கப்புறம் வேற ஒரு இது, அதுக்கப்புறம் முருகன் என்னோட தாத்தா முப்பாட்டன் இது, அதுக்கப்புறம் இப்போ சிவனை பற்றி பேசுகிறார், அதுக்கப்புறம் பெருமாளை பற்றி. இதெல்லாம் வந்துட்டு என்ன தெரியுதுன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு பேலன்ஸ் கிடையாது. அவங்க நினச்சிட்டு இருக்காங்க மக்கள் எல்லாம் ஒரு முட்டாள், இவங்க பேசுறதெல்லாம் நம்ம கேட்டுட்ருப்போன்ட்டு. யாருன்னா ஒருத்தர் வந்து நல்லா நேருக்கு நேர் வச்சு உட்காந்து கிழிச்சு விட்டாங்கன்னா அப்போ சரியாயிடும். சீமானுக்கு என்ன இங்கே திமிரு? எங்கேருந்து இந்த திமிரு வந்துச்சு? ஏன்னா பிஜேபி பின்பலம் இருக்கிறதால தான் இந்த சீமான் இவ்வளவும் பேசிகிட்டு இருக்குது. இப்போ வந்து பெரியார் வந்து செத்துட்டு போயாச்சு. அப்போ நீ தப்பாக பேசுனா பெரியாரை பேசு, அண்ணாவை பேசு, ஈவன் கலைஞரை பேசு, எல்லாத்தையும் பேசு. நீ ஒரு நேரம் பேசி போட்டு அதுக்கப்புறம் நீ வந்துட்டு மன்னிப்பு வேற கேட்குற. நீ பேசிட்டேன்னா பேசிட்டேன்னு சொல்லு. அதுக்கு எதுக்கு மன்னிப்பு கேட்குற? அப்போ நீ ஆம்பளையே கிடையாது, நீ ஒரு பொட்ட பையன். ஓகே, சுயநலவாதி. இப்போ வந்து முக்கால்வாசி இந்த அரசியல் கட்சிகள், தட் இஸ் இப்போ புதுசாக ஒரு அரசியல் தலைவர்கள்லாம் அவங்க சம்பாதிக்கிறதுக்கோ இல்லாட்டி அவங்க சேர்த்து வச்ச காசுக்கோ தான் வந்து இந்த அரசியல் பண்ணுறாங்க. மக்களுக்காக என்ன செய்கிறாங்களே, என்ன மக்கள் போய் உங்களை சந்திக்க முடியுது? அதை முதல் சொல்லுங்கள். நீங்கள் யாருன்னா ஒருத்தர் போய் சீமானை போய் மீட் பண்ண முடியுமா? இல்லாட்டி ஒரு உதயநிதியை மீட் பண்ண முடியுமா? இல்லாட்டி ஒரு ஸ்டாலின் முதல்ல ஆட்சிக்கு வந்த உடனே மட்டும் பெருசாக யாரோ கார் நிறுத்தா பொம்பளைக்கு நிறுத்தினா இப்படி எப்படியே ஒரு 4 நாள் ட்ராமா போட்டார். அதுக்கப்புறம் இப்போ நானே அப்பாயின்மெண்ட் கேட்குறேன். நாட் தட் எனக்கு வந்து அவங்கக்கிட்ட எந்த ஃபேவருக்கும் கிடையாது. இப்போ நாட்டில் நடக்கிற கரப்ஷனை பற்றி அவங்களுக்கு பகிரங்கமாக சொல்லிட்டு எல்லோரும் பயந்துக்கிறாங்க. எனக்கு அதை பற்றி பயம் இல்லை. நான் சொல்லியே தீரணும்னு சொல்லி தான் எனக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டேன். எங்களுக்கு கிடைக்கிறதில்ல. இதுக்கும் நானும் ஒரு அரசியல் கட்சி வச்சுருக்கேன். நானும் ஒரு அரசியல் கட்சியில் ஜெனரல் செக்ரட்டரியாக இருந்திருக்கேன். அப்போ வந்துட்டு யாருக்கு இவங்க என்டர்டெயின் பண்ணுறாங்க? இந்த அண்ணா யூனிவர்சிட்டி இந்த ஃப்ராடு, இந்த ஞானசேகரனுக்கு நீங்கள் பக்கத்தில் வச்சுருக்கீங்க, அப்பாயின்மெண்ட் கொடுக்குறீங்க. அப்போ இந்த மாதிரி அயோக்கியர்களுக்கு நீங்கள் வந்து என்டர்டெயின் பண்ணுறீங்க. எங்கள் மாதிரி ஆட்கள் வந்து உங்கள்கிட்ட மக்களை பற்றி பேசுறதுக்கு வர்றவங்கள நீங்கள் வந்து பேச விரும்பலைன்னா உங்களுக்கு பயம், உங்களுக்கு அந்த என்ன சொல்கிறது மனசாட்சி இல்லை. நாங்கள் வந்து எதனா பட்டாலும் மூஞ்சியில் கேட்டு விட்ருவோம்னு சொல்லிட்டு அந்த பயம் உங்களுக்கு இருக்குது.
ஆனா சீமான் பேசும்போது பெண்களை பக்கத்துல வச்சுட்டு இன்னொரு பெண்ணை வந்து தரைக்குறைவா பேசுறது நீங்க எப்படி பாக்குறீங்க? அது ரொம்ப தவறுங்க. அந்த பெண்களுக்கு வந்து முதல்ல அறிவு இருக்கணும். அங்க உட்காந்துக்கிட்டு அந்த தலையாட்டிட்டு இருக்காங்க. அவர் பேசுறதுக்கு சிரிக்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப கேவலம். இப்போ வந்து அந்த காளியம்மாள் இப்போ ஜாஸ்தி வருதில்ல. அப்போ இதே காளியம்மாள் ஒரு காலத்துல வந்து சீமான் பேசுறதுக்கெல்லாம் பெரிய ஆமாஞ்சாமி போச்சு. ஆனா இதே காளியம்மாள் ஃபர்ஸ்ட்டு நீ எந்த கட்சியில இருந்த? நீ அதிமுகல இருந்த. நீ பேசிக்கலி ஒரு அதிமுக இது. அப்போ வந்து நீங்க எப்படி இவ்வளோ கட்சி நீங்க மாறுறீங்க? அப்போ வந்து உங்க சந்தர்ப்பவாதிகள். அப்போ அந்த பெண்களுக்கு அறிவு இருக்கணும். இப்போ வந்துட்டு விஜயலக்ஷ்மி ரைட் ஆர் ராங் நம்ம இது பட் கண்டிப்பாக அந்த பொண்ணுக்கிட்ட ஏதோ ஒரு நியாயம் இருக்குது. அப்போ வந்துட்டு அந்த பொண்ணு அவ்வளோ பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணை இவங்க எப்படி ஒரு அரசியல் தலைவராக இவங்க எடுத்துக்கிறாங்க, தட் இஸ் ஏற்றுக்கிறாங்க. அப்போ அதே ஒரு பெரிய தவறு. இது என்னோட ஒப்பீனியன் ஒன்று. பிகாஸ் வந்துட்டு நாளைக்கு உங்களையும் கொச்சப்படுத்துவான். ஏன்னா அதே சீமான் காளியம்மாளை பற்றி ஒரு பேட்டியில் வந்து கொச்ச கொச்சையாக பேசிது. அப்போ அதே இது மறுபடியும் உங்களை பற்றி பேச மாட்டேன். என்ன நிச்சயம் குடிச்சு போட்டு இவங்கெல்லாம் வந்துட்டு சென்சஸில் இல்லை, குடிச்சு போட்டு தான் இருக்கிறாங்க பாரு. அப்போ இவங்கெல்லாம் மக்களுக்காக என்ன செய்வாங்க? ஆனா இவர் பேசுகிற இந்த பெரியார் இஷ்யூவை பெரிய பெரிய கட்சிகள்லாம் பேசும்போது அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ பற்றி ஏன் பேசலை அப்படின்ற ஒரு கருத்து நிலவுதுல. அம்மா இது வந்து சொல்கிறேனே, பெண்களை பற்றி யார் கவலைப்பட்டாங்க? எந்த கட்சி தலைவர் எந்த கட்சிக்கு ஒரு பெண் தலைவர் இருக்குது? நான் ஒருத்தி தான் ஒரு கட்சிக்கு பெண் தலைவராக இருக்கிறேன். நான் ஆண்களுக்கும் தப்பு நடந்தாலும் பேசுவேன், பெண்களுக்கும் நடந்தாலும் பேசுவேன். ஓகே, இது வந்துட்டு எல்லா பெண்கள் தான் ரைட்டுன்னு சொல்ல மாட்டேன், எல்லா ஆண்கள் கெட்டவங்களும் சொல்ல மாட்டேன். அப்போ இவனுங்களுக்கெல்லாம் வந்துட்டு எதை பற்றி கவலைப்பட்டாங்க? இப்போ வந்து அவங்க ரியலைஸ் பண்ணணும், இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து ஓட் பேங்க்கில் வந்து 50% லேடிஸ் ஓட் இருக்குது. இதை வந்துட்டு யாருமே புரிஞ்சிக்காமல் அவங்க பண்ணிக்க ஒரே ஒரு தலைவர் ஒரு தலைவி வந்து வெளியே இவங்களை பற்றி எக்ஸ்போஸ் பண்ணாங்கன்னா அன்றைக்கி இவங்க வண்டவாளெல்லாம் போகும், நடக்கும். இது ஒன்றும் வெகு தூரத்தில் இல்லை, வெகு சீக்கிரத்துலேயே இதெல்லாம் நடக்கும்.